கண்மணி, கண்மணி, மாப்பிள்ள நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அது போதும் எனக்கு. எல்லாம் 3 மணி நேரம் தாமா. என்னடி இப்படி சொல்ற? அதான் ஆயுசுக்கும் உன் பேச்ச கேக்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சுட்டல்ல. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு இப்பவே ஒரு டவுட் இருக்குமா. இவரு உண்மையிலேயே வசியமாகி இப்படி நடந்துக்கிறாரா, இல்ல நாம என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்க இப்படி நடிக்கிறாரான்னு தெரியல. உனக்கு எப்ப பாரு சந்தேகம்தான். அவரு நிஜமாவே மாறிட்டாருடி. மந்திரவாதி சொன்ன மாதிரி வசியம் பண்ணிட்டான். இல்லனா எப்படி நாம இருக்கிற இடத்த தேடி வருவாரு? மா, அந்த ஆளு இன்னும் கேடிமா. ஒருவேளை நாம ஃபாலோ பண்ண மாதிரி அந்த ஆளும் நம்மள ஃபாலோ பண்ணிருந்தாருன்னா இந்த இடத்த தேடி வந்திருக்கலாம்ல. உன் சந்தேக புத்தி போகவே போவாதடி. நான் என் நிழல கூட நம்ப மாட்டேன். அதான் எதுக்கும் ஒரு வாட்டி இவரை சோதிச்சு பாத்துடலாம். என்னடி பண்ண போற? ஒரு 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி அதுல ஸ்னேகாவுக்கும் ரோஜாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இனிமே அவங்கள பார்க்கவோ பேசவோ போக மாட்டேன். அப்படி மீறி அவங்கள பார்த்தா அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டா பெரிய வீட்டுல இருக்கிற மொத்த சொத்தும் கண்மணிக்கு தான் போய் சேரணும்னு இந்த ஆள் எழுதின மாதிரி எழுதி கையெழுத்து வாங்க போறேன். ஐயோ சமத்தடி நீ. இவரு உண்மையிலேயே வசியமா இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடுவாரு. இல்ல நடிக்கிறாருன்னா போடவே மாட்டாரு. அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கஷ்டத்துக்கு கஷ்டமும் ஆச்சு, நமக்கு வேண்டியதை எழுதி வாங்கினதும் ஆச்சு. சரி, அந்த ராமலிங்கத்தை கூப்பிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லு. சரி சரி, வந்துடுறேன். நீ உண்மையாவே மாறிட்டியா இல்ல நடிக்கிறியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். வாயா. கண்மணி, இதா ராமலிங்கம். சொல்லுங்கம்மா. ராமலிங்கம், நீ சீக்கிரமா கடைக்கு போய் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் மட்டும் வாங்கிட்டு வாயேன். எதுக்குமா இந்த நேரத்துல ஸ்டாம்ப் பேப்பரு? இங்க பாரு, சொல்றத மட்டும் செய். ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்காது. சரிங்கம்மா, காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நமக்கு இதுல தேர. என்னம்மா காசை கையில வச்சுக்கிட்டு வேற என்ன தேடுறீங்க? இல்ல 100 ரூபாய் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். ஏமா, ஏன் 100 ரூபாய்க்கெல்லாம் தொலாவிக்கிட்டு இருக்கீங்க? 500 ரூபாய் கொடுத்தா பத்திரத்தை வாங்கிட்டு மிச்ச காசை எடுத்துட்டு வந்துட போறேன். யாரு நீ மீதிய கொண்டு வருவ? மொத்தத்தையும் முழுங்கிட்டு ஏப்பம் விட்டுற மாட்ட? ஓஹோ, அப்படி நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா? சரி சரி, எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீங்களே போய் பத்திரத்தை வாங்கிக்கங்க. ராமலிங்கம், கோச்சுக்காதையா? சரி சரி, சீக்கிரம் போய் பத்திரத்தை வாங்கிட்டு மிச்ச காசை பத்திரமா எடுத்துட்டு வா. தேறிருச்சுடா ராமலிங்கா. யா, அது பணயா? ஏதோ பண்டத்தை பார்த்த மாதிரி அப்படியே எச்சில் ஊர்ற. ஒழுங்கா பத்திரத்தை வாங்கிட்டு வந்து சேரு போ. சரிங்கம்மா சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேம்மா. என்னடி யோசிக்கிற? இல்ல, இவன் பத்திரம் வாங்கிட்டு வரதுக்குள்ள இவருக்கு சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். இப்ப பாரு. அம்மா, ஐயோ,
என்னால முடியலையே. என்னாச்சு கண்மணி? வா உட்கார். பா, என்னாச்சு? தலைவலி உயிர் போகுதுங்க. ஐயோ, வென்னு வலிக்குது. சரி இரு, நான் தலையை பிடிச்சு வரேன். அத்தை, என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் தைலம் எடுத்துட்டு வாங்க, போங்க. அஹ், அஹ், தைலமா? அதுக்கு நான் எங்க போவேன்? ஆம், ஐயோ தைலம் எல்லாம் வேண்டாங்க. சூடா ஒரு கப் காஃபி குடிச்சா போதும், தலைவலி எல்லாம் சரியாயிடும். சரி சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அஹ், அஹ், மோ, அஹ், 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 அத்தை, அதெல்லாம் வேண்டாம். என் கண்மணிக்கு நான் தான் காஃபி போட்டு வருவேன். மாப்பிள, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அத்தை, என் கண்மணிக்கு காஃபி போடுறதுல எனக்கு என்னத்த சிரமம் இருக்கு? கண்மணி, மாப்பிள உன் மேல காட்டுற அக்கறைய பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் பொறு, அவசரப்படாத. கண்மணி, இங்க கிச்சனே இல்லையே. மாப்பிள, கடையில வாங்கின காஃபி பிளாஸ்க்ல இருக்கு. அதுல 2 டம்ளர் ஊத்தி எடுத்துட்டு வாங்க, எனக்கு சேர்த்து. சரிங்க அத்தை. ஏய், என்னடி மாப்பிள இப்படி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆயிட்டாரு? அதுக்குன்னு உனக்கும் சேர்த்து வேலை வாங்குவியா? அஹ், 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 கண்மணி, இந்தா. அத்தை, இந்தா. குடுங்க இங்க. ஏய், மா, உனக்கு வேணா நீயே போட்டு குடிச்சுக்கோ. அத்தை, நீங்க இருங்க, நான் வேணா போய் இன்னொரு காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நீங்க வந்து இங்க உட்காருங்க. ம், சாப்பிடுங்க. அடி பாவி, பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டேங்கிற. அவ புருஷன் அவளுக்கு தான் வேலை பார்க்கணுமா? அடுத்தவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டா பொறுக்காதே. மா, இன்னும் ஏன் நிக்கிற? போ. சாப்பிடுங்க. சொல்லுங்க. சரோஜினி கிளினிக் இதுதானே? டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் இல்லம்மா. வெளியில போயிருக்காங்களா? பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்க, நான் அவங்கள பார்த்துட்டு போயிடுறேன். அம்மா, அப்படி யாரும் இங்க இல்லம்மா. சரோஜினி கிளினிக் முன்னாடி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி 6 மாசம் ஆச்சு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் இல்லம்மா.
நீங்க வேணா வேற ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சு பாருங்கம்மா. சரிங்க. ம். நீ சொன்னது கரெக்ட் தான் ரசாத்தி. போய் தான் சொல்லிருக்காங்க. இப்ப கண்மணி எங்க தான் இருக்காங்க? குமரன் எங்க தான் போனா? அவன் ஏன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான்? ஒன்னும் ஆமா புரியல. மாமா, ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றான் அந்த கண்மணி. மாட்டாமல போயிடுவா. வாங்க போய் பார்க்கலாம். வா. ஏய் கண்மணி, என்னாச்சு கண்மணி? என்னாச்சு? அது கையெடு கண்மணி. இல்லைங்க. என்னாச்சு கண்மணி? கண்ணுல செவந்து இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. பூஜை எப்படி நடக்குதுன்னு பார்க்க போயிருந்தேன். யாக நெருப்புல இருந்த தூசி என் கண்ணுல விழுந்துருச்சு. அச்சச்சோ, பார்த்து செய்யக்கூடாதா கண்மணி? அச்சச்சோ. சரி இரு, நான் பாக்குறேன். கண்மணி, என்னாச்சு மாப்பிள? அத்த, கண்மணி கண்ணுல தூசி விழுந்துருச்சு. தூசி தானே மாப்பிள, விடுங்க, நான் எடுத்து விடுறேன். எங்க காட்டு கண்மணி. அத்தடி புரிஞ்சிருச்சுமா. நீயாச்சு உன் புருஷனாச்சு, ஆளை விடு. கண்மணி காட்டு. இப்போ ஓகேவா? எப்படி இருக்கு கண்மணி, சொல்லு. அது இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. ரசாத்தி, குமரனுக்கு ஃபோன் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடுவா? இல்ல நார்மலா பேசு. நேரம் கேட்ட நேரத்துல இந்த போன் வேற. நம்ம போனை தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோமே. யாரு போன் பண்றா? எங்க உங்க போன் தான் ரிங் ஆகுது. டேபிள்ல வச்சிருக்கேன், இரு எடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். ராசாத்தி, இவர்கிட்ட சொன்னா இவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாப்போம். ராசாத்தி கிட்ட பேசினாருன்னா நடிக்கிறாருன்னு தான் அர்த்தம். ராசாத்தி தாங்க போன் பண்றா. அவ எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றா? ஏதாவது தேவையில்லாம பேசி அறுப்பா. அப்போ நடிக்கல. என்னாச்சு? மாமா, கால் போய் கட் ஆயிடுச்சு. சிக்னல் இல்லாம கூட கட் ஆயிருக்கும். நீ இன்னொரு ட்ரை பண்ணு. சரி வா உட்கார். கண்ணுல தூசி பட்டதுனால பெயின் இருக்கும். இரு, நான் உத்தரம் கொடுக்கறேன். இவ வேற நொய் நொயின்ட்டு ஒரு தடவை கட் பண்ணா புரிஞ்சுக்க வேணாம். வா. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது மாமா.
குமரன் சுவிட்ச் ஆஃப் பண்ற ஆள் இல்லையே. போன் கண்மணி கையில இருக்கும் போல. ஏதோ தப்பா தெரியுது. ஆமா மாமா, எனக்கும் அப்படிதான் படுது. கோகிலா அம்மா வேற தப்பான அட்ரஸ் கொடுத்து நம்மள சுத்த விட்டுருக்காங்க. குமரம் அம்மா வேற கண்மணி கண்மணினே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம போனை எடுக்காம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு நடக்குது மாமா. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த கண்மணி தான் இருப்பான்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க மறுபடியும் குமரனை கடத்தி ஏதாவது செய்ய போறாங்களான்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் மாமா, ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம உடனே குமரம் அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். ஒரு கட்டிங்க போட்டு போவோம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. ஏய் குரா குரா டா இதவே இந்த ஆளால முடியல. இவெல்லாம் என்னத்த ஒரு தம்ம போடுவோம். எவங்கிட்டையும் தீபட்டு இல்லையா ப்ரோ? தீபட்டி கொடுங்க. யோ, அங்க ஓன் டேபிள்ல நிறைய ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்கிட்ட வந்து கேக்குறா. ஐயோ 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 ஐயோ. டேய் ஏடா இப்படி பண்ண? அண்ணா சேக் ஆயிடுச்சு. சேக்காச்சா? மாமா, ஏய் இங்க பாரு, இந்த மாமா கோமான் கொஞ்சிற வேலை எல்லாம் இங்க வேண்டாம். உனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடி. போ, வேற ஏதாவது போய் ட்ரை பண்ணு போ. ஏய் போ.